தமிழக சட்டசபைக்கு வருகை புரிந்த ஆளுநர் RN ரவிக்கு கலைஞர் கருணாநிதி வரலாறு புத்தகத்தை சபாநாயகர் அப்பாவு பரிசீலித்தார். சட்டசபையின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் RN ரவி வருகை புரிந்தார். ஆளுநருக்கு மலர்கொத்து கலைஞர் கருணாநிதி வரலாறு புத்தகத்தை கொடுத்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். பரபரப்பான சூழ்நிலையில் இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியதால் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பரபரப்பான சூழ்நிலையில் இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இந்நிலையில் உரையை படிக்காமல் இந்த ஆண்டும் ஆளுநர் RN ரவி வெளியேறினார். 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறியதால் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சட்டசபையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடவில்லை என கூறி ஆளுநர் வெளியேறினார். ஆளுநரை தொடர்ந்து சட்டப்பேரவையில் இருந்து தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 4வது ஆண்டாக இந்த ஆண்டும் உரையை படிக்காமல் ஆளுநர் RN ரவி வெளியேறியதால் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஆளுநர் வெளியேறியதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு, ஜனநாயகம் எங்கே போச்சு என்று முழக்கங்கள் எழுப்பினர். சட்டசபையிலிருந்து வெளியேறியது ஆளுநர் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சட்டசபையின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடர் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, என்னை அவமதித்து விட்டீர்கள் என கூறி ஆளுநர் வெளியேறிய நிலையில் மக்கள் சபையை ஆளுநர் RN ரவி அவமதித்துள்ளதாக சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். உரையை வாசிக்காமல் சட்டசபையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதை பேரவை ஏற்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர், பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு இடையூறாக இருப்பது ஆளுநர்களின் வாடிக்கையாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சரவை எழுதி அனுப்பிய உரையை மட்டுமே ஆளுநர் படிக்க வேண்டும் என்றும், பொது மேடைகளில் அரசியல் பேசி அவதூறு பரப்பி வருகிறார் ஆளுநர் என்றும் கூறினார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளப்பும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. என்னை அவமதித்து விட்டீர்கள் என கூறி ஆளுநர் வெளியேறிய நிலையில் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தார். இன்று தொடங்கிய சட்டப்பேரவை நிகழ்வில் ஆளுநர் வெளியேறியதைத் தொடர்ந்து ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். ஆளுநர் RN ரவி வாசிக்க மறுத்த உரையை தமிழில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். ஆளுநர் தனது உரையை புறக்கணித்த நிலையில் தமிழக அரசின் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை சபாநாயகர் அப்பாவு பட்டியலிட்டார். பள்ளி வருகையையும் கற்றல் திறனும் உயர்ந்துள்ளதை மாநில திட்டக்குழுவின் ஆய்வுகள் உணர்த்துகின்றன. பெண் கல்வியை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாக 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு மற்றும் தொழிலாளர் கல்வி என உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு மூவலூர் ராமாமிர்தா அம்மையார் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் விகிதம் அதிகரித்து இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளது. நாட்டிலேயே அதிக அளவாக
உயர்கல்வி சேர்க்கையை தமிழ்நாடு பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் பங்களிப்பு முக்கியமானதாகும். தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை சுமத்தி வெளிநடப்பு செய்தது ஏன் என்று ஆளுநர் RN ரவி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது அவரது மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டதாகவும், மக்களை தவறாக வழிநடத்தும் விதமான செய்திகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததாக குற்றம் சாட்டினார். மைக் பலமுறை ஆஃப் செய்யப்பட்டதால் தான் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக விளக்கமளித்துள்ள ஆளுநர், 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மைக்கு வெகு தொலைவில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தான் வாசிக்க வேண்டிய உரையில் பெண்களின் பிரச்சினைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஆளுநர், தேசிய கீதம் இசைக்கப்படாமல் மீண்டும் அவமதிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் வெளிநடப்பு செய்ததில் தவறு இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்று ஆளுநர் RN ரவி வெளியிட்ட அறிக்கையை சுட்டிக்காட்டி, சட்டசபையிலிருந்து வெளியேறிய பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் மீது தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரவை தயாரித்து வழங்கிய உரையில் உள்ள தவறை ஆளுநர் சுட்டிக்காட்டுகிறார் என்ற எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் உயர்கல்வி பயில்பவர் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஆளுநர் மீது தவறான பிம்பத்தை உருவாக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக சாடினார். முரண்பாடு இல்ல, உண்மையே கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியே மேத ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்கணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன், வாசிக்கணும்னு சொல்லல. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு கொத்தவடை கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். இதுதான். எதிர்க்கட்சிகளை சொல்லாத பொய்யை ஆளுநர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சட்டசபையில் நடந்தது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்தார். அப்போது மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக சட்டசபைக்கு வந்துள்ளார் என்று விமர்சித்தார். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவதும் சட்டசபையின் மரபு என்ற அமைச்சர், ஆளுநர் தனது உரையை வாசிக்கும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை கூறியது முற்றிலும் தவறு என்றார். ஆளுநர் உரையை படிங்கள் என்றுதான் சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்ததாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் ரகுபதி, எதிர்க்கட்சிகளை சொல்லாத பொய்யை ஆளுநர் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாக குற்றம் சாட்டினார். சபையினுடைய விருந்தினர் இன்றைக்கு இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. வரும் 24ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அறையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, வரும் 24ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அறிவித்தார். நாளை மறைந்த சட்டசபை உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்படும் என்றும் 22, 23 ஆகிய தேதிகளில் சட்டசபை கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும் என்று அப்பாவு கூறினார். மேலும் 24ஆம் தேதி ஆளுநர் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலளிப்பார் என்றும் சனிக்கிழமை முதலமைச்சர் உரையுடன் நிறைவு பெறும் சட்டப்பேரவை என்று கூறினார். சிவப்பு கம்பள வரவேற்புடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது. நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம். இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னுசாமி அவருடைய இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்றது. நாளை மறுநாள் 22, 23 ஆகிய 2 தினங்களில்
சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும், ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். 24ஆம் தேதி காலை கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவு. சென்னை வேளச்சேரியில் டெலிவரி ஊழியர் தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை வேளச்சேரியில் நேற்று மளிகை பொருள் டெலிவரி செய்யும் நபரான பார்த்திபன் என்பவர் மீது இருவர் நடு ரோட்டில் அரிவாளால் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த தாக்குதல் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள காணொலி என்பது நெஞ்சை பதைக்க வைக்கிறது. இன்னும் எத்தனை முறை இதுபோன்ற கொடூரமான காட்சிகளை தமிழக மக்கள் காண வேண்டும் ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பார்த்திபனை தாக்கியோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.